பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் தினசரி காலையில் எழுந்தவுடனே கோவிலுக்கு சென்று இதனை போன்று சில செயல்களை செய்துவிட்டு அதற்கப்புறமாக நம்மளுடைய வேலைகளை எல்லாம் நாம் செய்வதனால் நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு பிரார்த்தனை தேடுவது போல் இது அமையுமாங்க. நீங்கள் காலை நேரத்தில் எழுந்துவிட்டு குளித்துவிட்டு சுத்தபத்தமாக கோவிலுக்கு செல்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது மாலை நேரத்தில் எழுந்துவிட்டு சுத்தபத்தமாக கோவிலுக்கு செல்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த 2 வேளைகளை நீங்கள் கோவிலுக்கு சென்றாலே போதுங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் மாலை நேரத்தில் செல்வதை விட காலை நேரத்தில் எழுந்த உடனே அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருந்துவிட்டு அதற்கப்புறமாக அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகள், அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சென்று தியானம் நீங்கள் செய்ய வேண்டுமாம். நீங்கள் அதாவது எடுத்துக்காட்டுக்கு அருகில் விநாயகர் கோவில் இருக்கிறது என்றால் அந்த விநாயகர் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கு விநாயகருக்கு தியானம் செய்துவிட்டு அது மட்டுமல்லாமல் விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் என அனைத்தையுமே கூறிவிட்டு விநாயகர் கோவிலில் வைத்து இதை போன்று நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் செய்த தவறுகளுக்கும் நீங்கள் செய்த பாவங்களுக்கும் அதாவது நான் செய்த தவறுகளும் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் என்பது போல நீங்கள் கூறிவிட்டு இதனை போன்று தியானமும் நீங்கள் மந்திரங்களையும் கூறி வருவதனால் நீங்கள் செய்த தவறுகள், அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவங்கள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சென்று இதனை போன்று கூறிவிட்டு முடிந்தால் காலை நேரத்தில் கூட நீங்கள் ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, காலை நேரத்திலும் நீங்கள் அதாவது தேங்காய் எண்ணெய் தீபத்தை அந்த அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஏற்ற வேண்டுமாம். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அதற்கப்புறமாக உங்களது வீட்டிற்கு சென்று உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே காலை நேரத்தில் உண்பதற்கு முன்பாக நீங்கள் காக்கைக்கு உணவளிக்க வேண்டுமாம். காக்கைக்கு ஒரு தட்டில் சோறும், அது மட்டுமல்லாமல் அதனுடன் சில நவதானியங்களை அதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டுமாங்க. கடுகு, சீரகம் போன்ற பொருட்களை எல்லாம் அதனுடன் சேர்த்து அதை காக்கைக்கு நீங்கள் உணவாக அளிக்க வேண்டுமாம். அப்படி அளித்துவிட்டு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் வைத்து விட வேண்டும். அந்த காக்கையானது இந்த ஒரு உணவையும் அந்த தண்ணீரையும் பருந்தும் பொழுது நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்வதற்கும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதாவது உங்களது முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களை துரத்தும் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த உங்களது முன்னோர்கள் செய்த பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் நீங்கள் இதனை போன்று காக்கைக்கு உணவை அளிக்க வேண்டும் என்பது போல அனைவருமே கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே மறக்காமல் நீங்களும் காக்கைக்கு இதனை போன்று உணவை அளித்து வாருங்கள். இதனால் உங்களது பூர்வ ஜென்ம பாவங்களானது உங்களை பிடிக்காமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தவற விடாதீர்கள். இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்துவிட்டு கோவிலுக்கு சென்று அதற்கப்புறமாக காக்கைக்கு உணவை அளியுங்கள். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிட்டு விட்டு காக்கைக்கு உணவை அளித்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு பாவம் தான். காக்கையும் ஒரு அதாவது தெய்வீக உயிரினமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே காக்கைக்கும் நாம் முக்கியத்துவமானது கொடுக்க வேண்டுமோ. எனவே மறக்காமல் நாம் எச்சில் பட்ட சோறை காக்கைக்கு அளிப்பது மிகப்பெரிய ஒரு தவறாகுமாங்க. அதனால் அந்த பாவமும் நம்மளைத்தான் சேருமோ. எனவே மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். முக்கியத்துவமானது கொடுக்க வேண்டுமோ. எனவே மறக்காமல் நாம் எச்சில் பட்ட சோறை காக்கைக்கு அளிப்பது மிகப்பெரிய ஒரு தவறாகுமாங்க. அதனால் அந்த பாவமும் நம்மளைத்தான் சேருமோ. எனவே மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம்.